எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு சேலரி எவ்வளோ பே பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்ப்போம். மார்க்கெட்டில் எவ்வளோ தராங்க அந்த மாதிரிலாம் பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நம்ம டேட்டா இன்ஜினியர் ஓகேங்களா, டேட்டா இன்ஜினியர் இந்த டொமைனில் நம்ம எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, சொன்ன மாதிரி 0 to 3 years, ஓகே இதெல்லாம் இயர்ஸ், 3 to 10 years, 10+ years of experience. Okay, level 1 level 2 னு வச்சுப்போம், சேம் ஆஸ் level 3 னு வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போ டேட்டா இன்ஜினியருக்கு ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3.5லேருந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 LPA வரைக்கும் பார்க்க முடியும் ஆவரேஜாக. சரிங்களா, இதே இது வந்து ஒரு 3 to 10 years அப்படின்னா 8லேருந்து ஒரு 20 ஓகேங்களா LPA வரைக்கும் பார்க்க முடியும் ஆவரேஜாக. ஓகே, இது பார்த்திங்கன்னா 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேலேனா ஒரு 27+ LPA ஓகேங்களா ஆவரேஜாக பார்க்க முடியும், சேலரி கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ் தான். இதுக்கு மேலே வாங்குறவங்க இருப்பாங்க, அதிகமாக கூட வாங்கலாம். இது வந்து ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு நிறைய பேர்த்து டேட்டா எடுத்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் போடுவது தான் பிரகாரம் வர்றது தான் இதெல்லாம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து INRல தான். ஓகே, இப்போ 3.5லேருந்து 8 வரைக்கும் லெவல் 1 இருக்கிறது ஜூனியர் டேட்டா இன்ஜினியர்லேருந்து டேட்டா இன்ஜினியர் லெவல் வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, இது வந்து சீனியர் டேட்டா இன்ஜினியர் வர அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து அசோசியேட் ஆர் வந்து அசோசியேட் லெவலில், அப்படி இல்லைனா வந்து மேனேஜர் லெவல் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் ரோலில் வரும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இதுதான் டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆர் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டில் இருக்க சேலரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டேட்டா அனலிஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ், நன்றி.